ஐஸ் அப்ப இன்னத்த பரிபாடி என்னன்னா உங்களுக்கு தார் எப்படி நான் உங்களுக்கு ஓட்டம் கேட்டலாம் காட்ட போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கியர் போட போறோம். கியர் எங்க இருக்கு? இந்த இருக்கு. அது உனக்கு சீல கியர்ல அது விறகு இது ஆறுன்னு இருக்கு. ஆறுன்னா இது வந்து நியூட்ரல் அர்த்தம். அப்ப நீர் இது கியர். அப்ப இது என்ன? இது வந்து டயர் பெருசாவிய சம்பவம் உனக்கு. ஆமாட இது வந்து நம்ம என்ன இருக்க சம்பவத்தை வந்து அமைக்க வைத்த போறோம். நீ என்ன திமச்சிய பேக்ல கல் இருக்கான்னு பார்த்துட்டு முதல்ல இந்த காட்டி குட்டிய வேலை எல்லாம் ஓனருக்கு தெரியாது கேட்டீங்களா? ஓனர் இந்த வீடியோ பார்க்கும்போ தூங்குவான். ஹலோ கைஸ், அப்ப இன்னத்த வீடியோ என்ன அப்படின்னா தார் இருக்குல்ல, இந்த தாருக்கு விளாகாக்கு நீங்க பார்க்க போறீங்க. சரியா? ஃப்ரெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? அப்படி கறங்கி இங்க வந்தா அப்படியே டயர் ஓ ஹானு அப்படி சுத்தி 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 ஓடணும். அடுத்து நம்ம திறக்கணும். திறந்து உள்ள போனா உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ஏசி உண்டு. ஆனா இங்க ஒரு 3 கியர் இருக்கு கேட்டியா? எது இது என்னத்துக்குன்னு அறியவில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் கியர். இது வந்து மிச்சம் 6 கியர், 1 கியர், 2 கியர், 3 கியர், 4 கியர். இது வந்து டயர் பெருசாவிய கியர். இது வந்து 2 சைடு துறக்கிய கியர். இதுல சில்லற பைசா போடிய கியர். இது மற்ற சாதனம், இந்த டோர் ஒயர் சாதனம். டோர் இப்படி வேறு நான் காட்டி தரேன். இதை இப்படி வைத்தணும். அது ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாவி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணாம ஒயிரா. அடுத்து என்ன இருக்கு? இதெல்லாம் ஆன் ஆஃப் கட்டம் பெருக்கல் ஆஃப் காரு கதவு. பாத்தியா? கட்டம் பெருக்கல் ஆஃப் என்ன செல்லுக்கு வேற என்னத்த காட்டி தரேன். இது வந்து கண்ணாடி. சரியா? இது கண்ணாடி. இங்க இந்த சைடு கண்ணாடி வைக்க முடியாது தெரியுமா? டிரைவர் பரோ இப்படி இப்படி வச்சுட்டு எங்க கொண்டு அடிச்சு விட்டா அதனால இந்த சைடு வைக்க மாட்டோம். அப்ப பேக்ல உங்களுக்கு காட்டி தரேன். பேக்ல வந்து இதான் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கார் வந்து பயங்கர டஸ்ட் கேட்டியலா? உலகத்துல எந்த கார்ல இந்த அளவு குப்பை இருக்காது. எங்க கார்ல வந்து பேப்பர், சவரு, மிட்டாய், பிஸ்கெட், இந்த கோவில் என்னெல்லாமோ கிடக்கு. அப்ப இப்போ ஆத்தியமாட்டு நம்ம அம்மா கார் எப்படி ஓட்டணும்னு சொல்லி தருவேன். ஓட்டு முதல்ல தாருல அது சவுட்டின் தாளுக்கு இருக்க போகும் கார். சக்சஸ். அதை எடு கால விட்டு அங்க லாக் ஆகி தான் நிக்கி. ரைசிங் கொடுக்குது இருக்கு. ஆனா அந்த வண்டியில என்ன கொடுத்தா இப்ப போய் ஒருத்தா கேன் பிரேக்கா தாத்தாச்சு. நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து பக்கத்துல இருக்கவனுக்கு மட்டும் வண்டி ஓட தெரியும். இந்த சைடு இருக்க வண்டி ஓட தெரியாது. அந்த டைம்ல நீங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இது மாதிரி சம்பவத்தை அப்படி மட்டும் செய்யாதீங்க. அப்படி நீங்க ஒய்த்து நிலங்கி வண்டி இப்படி 4 டைவ் அடிச்சு அங்க போய் கிடக்கும். உங்க பாட்டிக்கு நிக்கிறேன். ஹேண்ட் பிரேக் எடுத்த உடனே அடிச்சோட நீர் பிதிக்கி நீர் நான் சொல்லி தரேன். எப்படின்னா இதை பிடிச்சு ஒய்த்தணும் தாக்கணும், ஒய்த்தணும் தாக்கணும். ஒற்ற அடி ஒய்த்து நிலங்கி கார் கமந்து கிடக்கும். சாரி, ஆக்சிடென்ட் ஆன பிறகு நீங்க எல்லாரும் விழுவியா? தப்பா சொல்லிட்டேன். இதுல இருக்கவனு அட்டாக் வந்தா. சரியா? அட்டாக் வந்து இவன் இப்படி விழுவான். அப்போ நீங்க வந்து ஐயோ காப்பாத்து 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 அப்படி எல்லாம் விழிக்கப்படாது. இதை பிடிச்சு இப்படி இப்படி தாக்கணும். இப்படி தாத்துட்டு அடுத்து இப்படி வைத்தணும். விட்டு விட்டு ஸ்பீடா இப்படி வைத்து இப்படி வைத்து ஒற்ற அடி வைத்து இப்படி வைத்து இப்படி வைத்து மொத்தத்துல இதை முறிச்சு கையில எடுக்கணும். இருக்கு. அப்போ கார் இருக்கு கேட்டியா? ஆனா ஏசியே வரல. பண்ண கார் ஏசி வரும். நம்ம அதுக்கு என்ன தெரியுமா? சாவி இப்படி ஆன் பண்ணணும். பெட்ரோல் இல்ல. சாவி ஆன் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆனா இதுல நிறைய விதமான காத்து உண்டு நமக்கா. இதுல இதை வந்து கறக்கும்போது சூடு காத்து, கொஞ்சம் இங்க இருக்க மெது மெது காத்து, ரெண்டும் கலந்து வரணும்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி பட்ட காத்து. இது 2, 3, 4, 5 எப்படி இந்த காரு சோழியை நம்ம மொத்தமா தீப்பம் போல இருக்கோம். வந்த உடனே கேட்போம், இப்ப ஆல்ரெடி போன் விളിച്ചാச்சு கார் ஆஃப் பண்ணிட்டு வான்னு. இங்க குழப்பலையாக இருக்கு. இப்ப வந்த உடனே உங்களோட டிரைவருக்கு ரியாக்ஷன் நீங்க என்ன பார்க்க போறீங்க? அக்கா, முக்கியமான ஒரு விஷயத்தை செல்ல மறந்தேன் கேட்டீங்களா? அப்ப இந்த தாருக்கு மொத்த விலை எவ்வளவு வரும்னா எப்படி ஒரு 4-5 லட்சம் ரூபாய். 4 லட்சம் நல்ல வரும். அவனு டயர் வேண்டாம் 4 லட்சம் ரூபாய்க்கு வரும். விண்ணேத்தனை ரூபா. இந்த தாருக்கு விலை வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய் காணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ரேட்டு தெரிஞ்சுன்னா கீழே அடிச்சு விட்டுட்டு போங்க. ஆமா, இது அவ்வளோ வருமா? அத்தனை ஒருத்தர் கேட்டீங்களா? தாரணும் வேண்டாம், இங்க வேஸ்ட். அதுக்கு ஒரு வீடு வேண்டிட்டு வீட்டுல கடந்து வரங்க. உண்மையாட்டு சத்தியம் என்ன இல்லையா? வீடு லக்ஸரி வீடு தாங்கலாம் 20 லட்சத்துக்கு என்னத்தை பார்க்கணும்?
இன்னமும் செய்யலாம். ஏன்னா இவன் 1987 ஆகியிருக்கான். 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு நிக்கிற கடைக்கு ஒரு கக்கூஸ் குண்டு கட்டணும்னாலே 5 லட்சம் ரூபா ஆகும். வீடு விற்க போறானா வீடு. மக்களை, எனக்கு 20 லட்சம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தந்தா கூட நான் ஒரு குடிசை வீடை கட்டியாது நான் வாழவேன். எனக்கு 5 லட்சம் ரூபா மதி. வரல மக்க வரல கேட்டியா? ஏதோ ஒரு ஃப்ளோல செஞ்சு இப்ப வரல. தாளு அது அங்க கிளட்ச் பிடிச்சு தாக்கணும்னு நினைக்க கேட்டியா? பிரச்சனைதான் அதுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக்கிங் பிடி ப்ரோ. கிளட்ச் பிடிச்சா லூஸ் ஆகும். மக்கா இது மக்கா நீங்க சொல்லுங்க சரி. இது இப்படி அப்புறம் மக்களே, vlog வளவலான்னு போயிட்டே இருக்கு கேட்டியாளா? 4-5 நிமிஷம் ஆயாச்சு. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டங்கி அடுத்து உங்களுக்கு என்ன லாரி விளாகோ பைக் விளாகோ வேணுமெங்கி செல்லுங்க. அடுத்து எடுத்து தரம் சம்பவம் பண்ணி தாரம். டாடா பாய் பாய் குட் நைட் மக்களே. அப்ப ஃபைனலி தார் ஓனர் வந்தாச்சு கேட்டியாளா? ஆனா அவன் உள்ள ஏறல. இங்க பாருங்க சூடு காத்து சூடு காத்தடி கம்பித்திரி கும்பித்திரி மக்கா. இவனுக்கு வேண்டி நாங்க வந்து வெயிட் பண்ணோம். ஆமா, நிறைய நேரம் வெயிட் பண்ணோம். இது மாதிரி வராம எங்களை காக்க போட்டு இவ்வளவு நேரம் வெறுத்துறீங்க. எங்க ஒரு அலப்பு தெரியுது பாத்தீங்களா? ஹாய் மனிஷா கேட்டியா? நாங்க அப்ப இழுச்சா நேரு மூஞ்சிய பத்தியலா அவசரத்து படி இது நிப்பானுவோம். சூடு எடுக்குதா?